2025க்கான ஐபிஎல் மெகா ஆக்ஷன் தற்போது ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆண்டு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எல்லா அணிகளுமே அவங்களுடைய பெரும்பாலான எல்லா பிளேயர்களையுமே அப்படியே நம்ம தக்க வச்சுக்கணும், பழைய டீமை உருவாக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கல. ஒரு சில பிளேயர்களை தான் அவங்களுடைய பழைய பிளேயர்களை ஏலத்தில் போட்டி போட்டு எடுத்தாங்க. நம்ம சிஎஸ்கே உட்பட எல்லா அணிகளுமே அவங்க டீமில் இருக்கிற பெரும்பாலான பிளேயர்களை விட்டு கொடுத்து புதிய புதிய பிளேயர்களை அவங்க அணிக்குள்ளே சேர்க்குற முனைப்போட தான் இந்த ஆண்டு ஐபிஎல் மெகா ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா அணிகளுமே மும்முரமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம சிஎஸ்கே கூட நீயா நானா அப்படின்னு பயங்கரமாக போட்டி போட்ட மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக நம்ம சிஎஸ்கே வாழவே அவங்க பயங்கரமாக ஏமாந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி இருக்கும், அது அவங்களுக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் இழக்க வேண்டிய நிலைமை தான் நம்ம சிஎஸ்கே வாழ தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல் நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 முதலைகளை இன்னைக்கு ஏலத்தில் தட்டி தூக்கியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ வரைக்கும் நம்ம சிஎஸ்கே இந்த ஆண்டு ஐபிஎல்ல எந்தெந்த பிளேயர்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே உடைய பழைய செல்லக்குட்டி அப்படின்னே சொல்லலாம், சாம் கரன். அவரை இன்னைக்கு துவக்கத்திலேயே நம்ம சிஎஸ்கே தட்டி தூக்கியிருக்காங்க. அவருடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் சாம் கரன் அவருடைய ரேட்டை நம்ம சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. கடந்த ஆண்டு ஐபிஎல்ல 19 கோடி ரூபாய் வரைக்கும் அவருடைய சம்பளமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு ஐபிஎல்ல சாம் கரன் அவரை வாங்குறதுக்கு ஆளே இல்லாமல் இருக்க நம்ம சிஎஸ்கே அணியின் செல்லக்குட்டியை மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கிட்டத்தட்ட 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு பெருசாக போட்டியே இல்லாமல் சாம் கரன் அவரை நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள மீண்டும் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா பேட்டரான ரஷீத் அவரை அடிப்படை விலையான 30 லட்சம் ரூபாய்க்கு மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா இளம் பிளேயர் ஆல்ரவுண்டர் பிளேயரான அனுஷ் காம்போ அவரை நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு போட்டிக்கு நடுவிலேயே நம்ம சிஎஸ்கே அணிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நீயா நானா அப்படின்னு நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கும் கிட்டத்தட்ட 12 பிட் வரைக்கும் 2 பேருக்குமே பயங்கரமாக கடுமையான போட்டி நடக்க கடைசியாக 3 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு இளம் பிளேயரான அன்ஷுல் அவரை நம்ம சிஎஸ்கேக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் நம்ம சிஎஸ்கே கூட போட்டி போட்ட மும்பை இந்தியன்ஸ் அணி நம்ம சிஎஸ்கே பிளேயரான தீபக் செஹரை தட்டி தூக்கியிருக்காங்க. அதாவது சுமார் 9.25 கோடி ரூபாய் கொடுத்து தீபக் செஹரை மும்பை இந்தியன்ஸ் நம்ம சிஎஸ்கே கூட தான் கடைசியாக ஒரு 4 பிட்டிங்கில் போட்டி போட்டு தீபக் செஹரை அவங்க நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தீபக் செஹர் அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருஷமாக 14 கோடி சம்பளம் நம்ம சிஎஸ்கே கொடுத்து பெருசாக அவரை பயன்படுத்தாம தான் நம்ம சிஎஸ்கே இருந்தாங்க. இப்படி இருக்க அதே மாதிரி தான் தீபக் செஹர் இப்பயும் இருக்காரு. ஆனால் அவரை நம்ம சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏமாற்றி பிட்டிங்கையும் அதிகமாக்கி 9 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை இந்த ஐபிஎல்ல ஏற்படுத்தும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 1 கோடியே 70 லட்சம் ரூபாய்க்கு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரான தீபக் ஹோடா அவரையும் நம்ம சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. அதே போல முகேஷ் சௌத்ரி அவரையும் அடிப்படை விலையான 30 லட்சம் ரூபாய்க்கு மீண்டும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் நேத்து ரவிச்சந்திர அஸ்வின், அதுக்கப்புறமா இப்போ தீபக் ஹோடா, நம்ம சிஎஸ்கே உடைய பழைய செல்லக்குட்டியான சாம் கரன், இப்படி இந்த 3 மிகப்பெரிய முதலைகள் மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அணிக்கு திரும்பி இருக்கிறது நம்ம சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய அளவில் பலம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.